கிருபை கர்த்தரின் மகிழ்வோம் கழிவோம் இருவோம் கண்டடைந்தோம் கிருபை ஓ கர்த்தரின் மகிழ்வோம் கழிவோம் இருவோம் கண்டடைந்தோம் கிருபை கிருபை என்றும் உள்ளது என்றென்றும் மாறாதது ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடக்கிறதே ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடக்கிறதே கர்த்தர் நல்லவர் நம் தேவன் பெரியவர் கரங்களை தட்டி பாடுவோம் சொல்லுவோம் கர்த்தர் நல்லவர் நம் தேவன் பெரியவர் பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர் பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர் இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் காத்து வந்தார் அல்லவா ஹல்லேலூயா எத்தனையோ சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்தாலும் ஒரு தகப்பன் தன் பிள்ளையின் கைகளை பிடித்து நடத்துவது போல தேவன் நடத்தி கொண்டு வந்தாரு தோளின் மேல் சுமந்து கொண்டு வந்தாரு உங்கள் அன்பாக்குகிற உள்ளத்திலிருந்து உணர்ந்து ஆண்டவர் பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமாக கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கருத்தை பிடித்து நடத்தினாரே கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கருத்தை பிடித்து நடத்தினாரே தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல ஓடி சுமந்து நடத்தினாரே
நன்மைகளை சொல்லப்போனா நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். ஏராளமான நன்மைகளை நம்முடைய தேவன் நமக்கு செய்திருக்கிறார் ஐயா. ஓ ஹalleluya. எண்ண முடியாத நன்மைகள். ஹalleluya. யோபு புத்தகத்தை வாசிக்கிற யோபு சொல்கிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன். அவருடைய பிள்ளைகளை சாத்தான் எதிர்ப்பா நினைக்கிறான். ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிக்கிறதுக்காக பிசாசு எத்தனையோ சூழ்ச்சிகளை செய்கிறான். பல்வேறு சோதனைகளை கொண்டு வந்து நாம் ஆண்டவரை மறுதலிக்க, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போக பண்ண விரும்புகிறான். ஏதேன் தோட்டத்தில் எப்படி தேவனை விட்டு ஆதாமை ஏவாளை பிரிப்பதற்காக சூழ்ச்சி செய்தானோ, அதுபோல இன்றைக்கும் நமக்கு சூழ்ச்சி செய்கிறான். பல கஷ்டங்களை பாடுகளை கொண்டு வருகிறான். யோபுவின் வாழ்விலே எதையாயிலும் கொண்டு வந்து அவன் தேவனை தூஷிப்பானா பார்க்கலாம் என்று சாத்தான் அவனுக்கு விரோதமாக எழும்பினது போல, நம்முடைய கடந்த வாழ்விலே சாத்தான் நமக்கு விரோதமாக எத்தனையோ போராட்டங்களை கொண்டு வந்தான். ஹalleluya. ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பிசாசு வார்த்தையை கீழ்ப்படிந்தது போல இல்லாமல், யோபுவை போல ஆண்டவருக்காக வைராக்கியமாக சோதனை மத்தியில் நிற்க பண்ணினார். ரெண்டு கைகளை தட்டி தேவனை துதிக்கிறீங்களா? ஆமென், ஹalleluya. நிற்க பண்ணினாரா? அவர் போதும் நிற்க பண்ணினாரு. எத்தனை சோதனை வந்தாலும் என் இயேசு எனக்கு போதும், அவர் போதும் இன்னைக்கு வரைக்கும் தேவனுக்காக நிற்க பண்ணியிருக்கிறார். அவர் விட்டு தூரம் போகாதபடிக்கு கண்ணீரின் மத்தியிலும் போராட்டங்கள் மத்தியிலையும் அவர் கால்களை மாத்திரம் பிடித்து கொண்டு, இயேசுவே உங்களுடைய கால்கள் போதும், உங்க பாதம் போதும் அவருக்காக வாழும்படி தேவன் கிருபை செய்தார்கள். யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாறைகளோ, யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாறைகளோ, எலியாவின் தேவனுண்டே உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவின் தேவனுண்டே உந்தன் விசுவாச சோதனையில், எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கிடும் தன் புயமே, இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கிடும் தன் புயமே, இந்த இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். உன்னை நோக்கும் எதிர்க்கின் கண்ணில் முன்னில் பதறாதே, உன்னை நோக்கும் எதிர்க்கின் கண்ணில் முன்னில் பதறாதே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைக்காதே, கண்மணி போல் காக்கும் கரங்களில்
பள்ளத்தாக்குகள் நிறைய வந்திருந்தாலும் அவைகள் நடுவில் தேவன் நமக்கு செய்த மகத்துவமான காரியங்களுக்காக தேவனை துதிப்போமாக. உங்களை எல்லாரையும் தனித்தனியா கூப்பிட்டு கேட்டா சொல்ல முடியும், ஆண்டவர் என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு கூட இருந்தார், என் கண்ணீரை கழிப்பாக மாற்றினார், என் கண்ணீரை ஆண்டவர் துடைத்தார். தாங்க முடியாத வேதனைகளிலே ஒரு தாயாக தகப்பனாக என் அருகிலே வந்து என் கண்களில் வடிந்த கண்ணீரை அவர்தான் துடைத்தார் என்று நான் நம்புகிறேன். அப்படி சொல்றவங்க நல்லா கர்த்தரை துதிங்க. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஆவில் நிரம்பி கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற நாள். ஒரு புதிய வருஷத்தை நாம் ஆரம்பிக்கும் போது நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கனைத்தும் நீருக்காகவே மாற்றி தந்தார். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நான் நடக்கவில்லை, அவர் நடத்தி வந்தார். நடக்கவில்லை, அவர் நடத்தி வந்தார். தோளில் சுமந்து கொண்டார், மேய்ப்பனாய் நடத்தி வந்தார், மேய்ப்பனாய் நடத்தி வந்தார். அல்லேலூயா பாடிடுவோம், ஆர்ப்பரித்து துதித்திடுவோம். சொல்லுவோமா? அல்லேலூயா பாடிடுவோம், ஆர்ப்பரித்து துதித்திடுவோம். கடந்திட்ட நாட்களில் கடந்த பாதை கரடி முரடானவை, கடந்திட்ட நாட்களில் கடந்த பாதை. கடந்த நாட்கள்ல நான் வந்த பாதை ஒரு சீரான பாதையாக இல்லை, ரொம்ப கரடு முரடான பாதையாக தான் இருந்தது. நடக்க முடியாத பாதைகளாக தான் இருந்தது. ஆனா ஒண்ணு நமக்கு தெரியும், நான் தனியா அந்த பாதையில் நடக்கல, கர்த்தர் தான் நடத்தி கொண்டு வந்தார். எத்தனை பேர் சொல்லி தனியா நடக்கல, கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. சிக்கலான பாதை, கரடு முரடான பாதை, மேடு பள்ளம் நிறைந்த பாதை, துயரங்களும் துன்பங்களும் நிறைந்த பாதையாக தான் இருந்தது. ஆனா கர்த்தரே என்னை நடத்தி கொண்டு வந்தார், தோளிலே சுமந்து கொண்டு வந்தார். இதுவரை நடத்தின எபிரேசர் இன்னமும் நடத்திடுவார். நம்பிக்கை இருக்கா? இதுவரை நடத்தின எபிரேசர் இன்னமும் நடத்திடுவார். இரக்கத்தின் தேவன் நமக்கு உண்டு, இறுதி வரை காப்பார். இரக்கத்தின் தேவன்
வரைஞ்சிருக்கிறேன்றாரு. அதனுடைய உள்ளான அர்த்தம் என்ன தெரியுமா? நீ என் கையில் இருக்கிறாய், நான் உன்னை மறக்கலன்னு ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தருடைய நன்மைகளை, அவர் செய்த அற்புதங்களை, அவர் கொடுத்த பாதுகாப்பை நாம் மறந்து விடாமல் ஒரு முறை நினைத்து கர்த்தரை துதிப்போமாக. கண்களுக்கு முன்பதாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் வர வேண்டாம், அவர் செய்த நன்மைகள் கண்களுக்கு முன்பதாக வரட்டும். ஆமென், ஹல்லேலூயா. இதுவரை கர்த்தர் நம்மை நடத்தி வந்தாரே, அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Yes Lord, hallelujah. Thank you Lord ஆண்டவரே.